வணக்கம். இன்றைய சிறுகதை கொண்டைக்குருவி. ஊர்ல ஒரு பெரிய காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல விலங்குகள், பறவைகள், பூச்சிகள்லாம் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அங்க நடுவுல ஒரு ஆறு ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ஆற்றுல தண்ணி சல 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 சலன்னு போச்சாம். போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் காலையில சூரியன் எட்டி பார்த்துச்சான். அந்த பக்கமா ஒரு யானை வந்து தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருந்துச்சா. அதனால குனிஞ்சு தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சா. அப்ப அங்க யாரோ அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சா. என்னடா இது, இந்நேரத்துல யார் அழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு யானை யோசிச்சுட்டு தேடிச்சா. யார் அழுகிறதுன்னு பார்த்தா அங்க ஒரு குட்டி கொண்டைக்குருவி இருந்துச்சா. நான் மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டேன், என்னோட தலையிலையும் அடிபட்டுருச்சு, நான் எப்படி பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்துச்சா. அப்படின்னு யாரை சொல்லிச்சா. சரி நீ அழுகாத, நான் உன்னோட வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு யானை முதுகுல கொண்டைக்குருவியை ஏற்றிக்கிட்டு யானை அசைஞ்சு 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 நடந்துச்சா. அங்க ஒரு பனை மரம் வந்துச்சா. அந்த பனை மரத்துல ஒரு கூடு இருந்துச்சா. அந்த கூடை பார்த்து கேட்டுச்சா, நீ கொண்டைக்குருவி இது உன்னோட வீடா அப்படின்னு கேட்டுச்சா. அதுக்கு கொண்டைக்குருவி சொல்லிச்சா, இல்ல இல்ல இது காக்காவோட வீடு அப்படின்னு சொல்லிடுச்சா. யானை பாவம் மறுபடியும் அசைஞ்சு 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 நடந்துக்கிட்டே இருந்துச்சா. அப்ப அங்க ஒரு இலைப்பினர் கூட இருந்துச்சா. அந்த கூடை பார்த்துட்டு கேட்டுச்சா, ஏ கொண்டைக்குருவி இதுதான் உன்னோட வீடா அப்படின்னு கேட்டுச்சா. அதுக்கு கொண்டைக்குருவி சொல்லிடுச்சா, இல்ல இல்ல இது தையல் சீட்டோட கூடு அப்படின்னு சொல்லிடுச்சா. அப்ப மறுபடியும் யானை அசைஞ்சு 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 நடந்துச்சான். ஒரு ஊர் பக்கம் அங்க ஒரு மரம் இருந்துச்சா. அந்த மரத்துல ஒரு கூடு இருந்துச்சா. அப்ப அதை பார்த்து கேட்டுச்சா, ஏன் கொண்டைக்குருவியே இதாச்சும் உன்னோட வீடா அப்படின்னு கேட்டுச்சா. அதுக்கு கொண்டைக்குருவி சொல்லிடுச்சா, இல்ல இல்ல இது சிட்டுக்குருவியோட வீடு அப்படின்னு சொல்லிடுச்சா. யானை பாவம் மறுபடியும் அசைஞ்சு அசைஞ்சு நடந்துகிட்டே இருந்துச்சா. அது ஊர் பக்கமாவே போயிடுச்சான். அப்ப ஊர் பக்கத்துல ஒரு தென்னை மரம் இருந்துச்சா. அந்த தென்னை மரத்துல குட்டி ஓட்டை இருந்துச்சா. அப்ப அதை பார்த்து கேட்டுச்சா, இது உன்னோட வீடா அப்படின்னு கேட்டுச்சா. அப்ப அது கேட்ட உடனே சொல்லிச்சா, இது என்னோட வீடு இல்ல, இது கிளி அக்காவோட வீடு அப்படின்னு சொல்லிடுச்சா. யானை மறுபடியும் அசைஞ்சு அசைஞ்சு நடந்துகிட்டே இருந்துச்சா. அங்க ஒரு வீடு இருந்துச்சா. அந்த வீட்டு மாடத்துல ஒரு கூடு இருந்துச்சா. அப்ப அதை பார்த்து கேட்டுச்சா, இது உன்னோட வீடா அப்படின்னு கேட்டுச்சா. அதுக்கு கொண்டைக்குருவி சொல்லிடுச்சா, இல்ல இல்ல இது புறாவோட வீடு அப்படின்னு சொல்லிடுச்சா. யானை மறுபடியும் அசைஞ்சு அசைஞ்சு நடந்துச்சா. அது மாதிரி ரொம்ப சோகமா அசைஞ்சு அசைஞ்சு நடந்துக்கிட்டே இருந்துச்சா. உயிரை தாண்டியே நடந்துக்கிட்டு இருந்துச்சா. அங்க செம்மண் சாலை இருந்துச்சா. ரெண்டு பக்கமும் பூக்களா இருந்துச்சா. அப்ப கொண்டைக்குருவி கத்துச்சா, யானை நில்லு நில்லு அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்துச்சா. அப்ப யானை கேட்டுச்சா, எதுக்கு கொண்டைக்குருவியை இப்படி கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டு திரும்பி பார்த்தா அங்க ஒரு சின்ன வடிவத்துல அழகான கூடு இருந்துச்சா. அப்ப யானை பார்த்து கேட்டுச்சா, அப்ப இதுதான் உன்னோட வீடா அப்படின்னு கேட்டுச்சா. அப்படின்னு கேட்ட உடனே ஆமா யானையே இதுதான் என்னோட வீடு அப்படின்னு சொல்லிச்சா கொண்டைக்குருவி. சொன்ன உடனே யானை சொல்லிச்சா, நீ மறுபடியும் நல்லா பறக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சா. அப்படின்னு சொன்னோடனே யானை இது கொண்டைக்குருவி சொல்லிச்சா, ரொம்ப நன்றி யானை, நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிச்சா. யானை மறுபடியும் காற்றை பார்த்து நடந்துச்சா. நம்மளும் நிறைய விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ உதவி செய்யணும். நன்றி.